வணக்கத்திற்குரிய அருள் திருப்பேராயர் அந்தோணிசாமி சபரிமுத்து அவர்களை அன்பு மரியாதை நிமித்தமாக வந்து சந்திக்க வந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆயரையும் உங்கள் பொறுப்பேற்ற பிறகு வந்து சந்தித்து அன்பை பகிர்ந்துட்டு சென்றார். அதே மாதிரி ஒரு வழக்கமானது ஒரு சந்திப்பு தான். ஒவ்வொருவரும் புதிதாக பொறுப்புக்கு வரும்போது அவங்களை சந்தித்து நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கொள்வது எனக்கு வழக்கம். அதனால இம்முறை வணக்கத்திற்குரிய ஆயர் அவர்களை சந்தித்து என்னுடைய அன்பையும் நல விசாரிப்பையும் பகிர்ந்து கொண்டு செல்றேன். வேற இதில் ஒன்றும் அமைதிப்படுத்துங்க, இல்லை தள்ளி நில்லுங்க, வெளியில வேற. தமிழகத்துல ஒரு தேர்தலுக்குன்னு 9 மாதம் இருக்கையில தேர்தலுக்கெல்லாம் கூட்டு பிடிச்சிருக்குது. இல்லம் தேடி உள்ள நாடி தமிழகத்தை மீட்போம் அப்படிலாம் போயிட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த பயணம் தமிழகத்தை மீட்போம்னா யார்ட்டையும் அடமானம் வச்சிருக்கீங்களா? மீட்போம்னா யார்கிட்ட இருக்கு அடமானமா? மீட்க தெரியும். இவனால மீட்காம என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. இங்க வருங்க, சும்மா ஏதாவது தெரியுதுன்ற வசனமா சொல்ல வேண்டியதா? இல்லம் தேடி வீடு தேடி அரசு, ஓர் அணியில் திரள்வோம். ஓர் அணியில் எதுக்கு திரளணும்? ஜிஎஸ்டி எதிர்த்து போராடவா? இல்லை நீட்டு தேர்வை ரத்து பண்ணவா? இல்லை காவிரி நதிநீர் உரிமையை பெறவா? இல்லை கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஓர் அணியில் திரண்டு போராட போகிறோமா? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எதில் போராடி, எதுக்காக போராடி, எதுக்காக வெல்லுது? தொகுதி சீரமைப்பு. தமிழ்நாட்டில் தொகுதியை சீரமைக்கிறேன்னு நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல குவிந்து வாக்கு இருக்கக்கூடாதுன்னு பிரிச்சு பிரிச்சு சுக்கு சுக்கா போயிட்டு, உங்களுக்கு தெரியாதா? புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்குல்ல, அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? அதுக்கு இருக்காங்களா? எல்லாத்தையும் சிதைச்சு போட்டது அவர் தான். அவங்க சீரமைப்பை பற்றி பேசுறாங்க. இந்த நாட்டில் விடுதலைக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பேர் இருந்தீங்க? 30 கோடி இருக்கும்போது 543, இன்னைக்கு 150 கோடி இருக்கும்போது அதே 543 பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தான் இருக்கு. அது 6 தொகுதியா இல்லாம 3 தொகுதிக்கு 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு கொண்டு வான்னு ஏன் பேச முடியல? ஏன் பேச முடியல? ஏன் அதை கொண்டு வர முடியல? சும்மா ஓரணியில் திரளுவோம், ஓரணியில் திரளுவோம்னா எதுக்கு? மொத்தமாவே திரளுவோம். எந்த நோக்கத்துக்காக போராட போறோம்? தமிழ் ஆட்சி மொழியா வரப்போகுதா? சொல்லுங்க. நீங்க வீர்னு பாருங்க, முதலமைச்சர் வங்க மொழிக்காக அப்படி ஆதரிச்சு பரிந்து விரிந்து பேசுறது. என் மொழியில அங்க ஒரு கடிதம் வர மாட்டேங்குது ஒன்றிய அரசிடத்திலிருந்து. அது இந்தி இங்கிலீஷ்ல தான் வருது. இவங்களே இப்பதான் தமிழில் அரசாணை அனுப்பப்படும், அரசாணை வெளியிடப்படும். இவங்களே எதுக்கு ஓரணியில் திரளணும்? எல்லாரும் கூடி மடையை வெட்டி வைப்போமா? கூடி கொள்ளையடிப்போமா? கூடி லஞ்சம் பெறுவோமா? கூடி குடிப்போமா? டாஸ்மார்க்கு திறந்து வச்சு எதுக்கு ஓரணி? கூடி கொள்ளையடிக்க, கூடி கொலை செய்வா? தமிழகத்தை மீட்போம்னா அடமானம் இருக்கா? யார்கிட்டையும் நகையை மீட்கணும்பா, வீட்டை மீட்கணும்பா, அடமானம் வச்சுட்டோம்ப்பா. அப்படி எங்க நாட்டை கொண்டு எங்க அடமானம் வச்சுங்க சொல்லுங்க. அதையாவது சொல்லி தொலைங்க. ஏதோ வார்த்தை இருக்கு, மீட்க வேண்டும், காக்க வேண்டும், மொழியை காக்க, இனத்தை காக்க, மண்ணை காக்க அப்படின்னு. மண்ணையே உங்ககிட்ட இருந்தாங்க. இவளால் என்ன பண்ணீங்க? நாங்க தான் மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம். மொழியை காக்குறீங்களா? எங்க இருக்கு மொழி? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில அதன் தெருக்கல்ல இருக்கா? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொன்னீங்கள, தெருக்கல்ல இருக்கா? இதுக்கு தானா சங்கம் வச்சு 4ஆம் தமிழ் சங்கம் வரைக்கும் என் பாட்டேன் பாண்டித்துறை தேவர் வரைக்கும் வச்சு வளர்த்து, இதுக்கு தானா? சும்மா சொல்ல வேண்டியதான். தேர்தல் வரும்போது ஒரு பாசம், ஒரு வேஷம் போட்டு நடிப்பாங்க பாருங்க. புதிய வரக்கூடிய கட்சிகள் கூட முதலமைச்சர் பதவியை நோக்கி போறாங்க. நம்ம ரொம்ப நாளா மக்களுக்காண்டி போராடுறீங்க, சிறப்பா பேசுறீங்க. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறையாவது ஒரு 4 முறை அனுப்பிட்டு போய் நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஆசை சொல்லுங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாரையாக முடியுமா? அவங்களுடைய மனநிலை பொறுத்து அரசியல் நடவடிக்கை இருக்குமா?
சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறாரு. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், வேறொன்று கொள்வார் ஒன்றாம் பாட்டன் பாரதி. எங்க தலைவர் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறாரு. எனக்கு இருக்கிற சோற்று பசி வயிற்று பசி இல்லை, சுதந்திர பசி. எனக்கு வயிற்று பசி கிடையாது, என் இனத்தின் வரலாற்றின் பசி. என்னோட வருகிறவன் என்னிலும் உறுதியான லட்சியவாதி தான் வருவான். இந்த அற்ப பதவிக்கு உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள முடியாது. ஏன்னா என் தலைமுறை நாசமாயிடும். நான் கட்சி நடத்துறது என் நிக்கிற இவனுக்கு இல்லை, இவளுக்கு தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். என் முன்னோர்கள் அப்படி செய்யாது வினதுனால நான் இன்னைக்கு முச்சந்திலிருந்து கத்துறேன். ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற என் தலைமுறை எங்களைப் போல தவிச்சு கையேறு நிலையில் நின்றக்கூடாதுங்கிறதுல பெரிய கவனமா நான் இருக்கேன். அதனால 4-3 சீட்டை கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கேட்டீங்க. கூட்டணி வச்சு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ எம்பி எல்லாம் போனாங்களா? அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேவை. நான் கேட்கறது சட்டசபையில, சட்டமன்றத்துல, பாராளுமன்றத்துல பேசுவதை விட மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கே கோடி செய்தி இருக்கு. அங்க போனவங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க. அவங்க பேசுறதை விட சீமான் பேசுறது வந்து வலிமை மிகுக்கிறாங்க. மாற்றத்தை சீமான் உருவாக்க அத நீங்க சொல்றீல்ல, அதை இப்படி சொல்லுங்க மக்களுக்கு. அவன் குரல் அங்க போகணும், அப்ப வலிமையா இருக்கும்னா வெள்ள வச்சு அனுப்பணும். புரியுதா? அது என்னைய போய் நீ போகிற பேர் என்னையும் கொண்டு போய் ஒன்னாப்தி பார்ட்டி ஆக்கிட்டு, நான் நம்பர் 1 பார்ட்டியாக வந்தவன், நீங்க ஒன்னாப்தி பார்ட்டி ஆகி இப்ப பாருங்க ஒரு இது நடக்கும் பாருங்க. இவர் எப்ப எந்த கட்சியோட போவாரு, இவர் எங்க போவாரு, இவர் யாரோட போவாரு, அந்த இதுல சொல்லல. அன்னைக்கு அவரை வச்சிருந்தாரு, இன்னைக்கு இவரை யார் வச்சிருக்கா? அந்த கதையா நடந்துகிட்டு இருக்குது. பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா பொலிட்டிக்கல் பிசினஸா? எந்த சித்தாந்தத்தை காப்பாத்த நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு நாள் இங்க திட்டிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் இங்கிட்டு போறீங்க. சீட்டும் நோட்டும் தான் உங்க இலக்குனா எப்படி மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இருக்கும்? என்னைவாத விட்டுருங்க. என்னை எதுக்கு போய் யார் அடிச்சாலும் தாங்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்ல, அதுக்கு என்னையாவது விட்டுருவீங்க. என்ன